சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி நடக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, பயமுறுத்துகிறாங்க. ஆனால் நான் உண்மையிலேயே ஜோதிடத்தை கொஞ்சம் நுணுக்கமாக சொல்லக்கூடியவன். போன வருஷம் 2025 ஏப்ரல் மாதத்திலேயே உங்களுக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலேயே உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பித்து விட்டது என்பது உண்மை. ஆனால் அஷ்டமச்சனி நடந்து 4-5 நாட்களுக்குள்ளாகவே 7ஆம் இடத்திற்கு மாறிய ராகுவினால் வேதை என்கின்ற அமைப்பில் அஷ்டமச்சனி அமைந்து விடுகின்ற காரணத்தினால் பெரிய அளவில் உங்களுக்கு கண்டிப்பாக சோதனைகள் நிச்சயமாக இருக்காதுங்க. எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் தான் உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. இந்த வேதை அமைப்பு இந்த வருஷமும் நீடிக்கும் என்பதால் பெரிய சாதகமற்ற தன்மைகள் அஷ்டமச்சனை கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்காது. அதே நேரத்தில் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை, நண்பர்களால் ஏதாவது பிரச்சனை, யாரையும் நம்ப தேவையில்லாத வருஷமாக இந்த வருஷம் சொல்லிடுவேன். அந்த நண்பருக்கு ஷூரிட்டி கையெழுத்து போட்டேன், இந்த நண்பருக்கு ஷூரிட்டி கையெழுத்து போட்டேன், அவர் பணம் கொடுக்கலன்னா நானே கொடுக்குறேன், அவர் நல்லவர், நான் அவருக்கு கேரண்டி என்கின்ற மாதிரியான அமைப்பு. நட்பு நட்பு நட்புன்னு வீட்டை விட வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, நீ வீட்டுக்கு எவனுமே கிடையாதுடா, ஊருக்கு தாண்டா நீ நல்லவன், வீட்டுக்கு பிள்ளையே கிடையாது, நான் வீட்டுக்கு உன்னை பிள்ளைய பற்றி ஊருக்கு பிள்ளைய பற்றி போட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி சொந்த குடும்பத்தை சொந்த வீட்டை கவனிக்காமல் ஊரை மட்டுமே கவனித்து கொண்டிருந்த, நட்பை மட்டுமே கவனித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே உறவு எப்படிப்பட்டது, நட்பு எப்படிப்பட்டதுன்னு புரிய வைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க.